பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. அன்பார்ந்த பிள்ளைகளே, கடந்த சில நாட்களாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, நேற்றைய தினம் வரைக்கும் நாம் அந்த யூதர்களுடைய பண்டிகைகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்றதான தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட பலிகள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்டதான பலிகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற நிழலாட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை நாம் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். அன்பான பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே பல விதமான பலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி பலி செலுத்தணும், அமாவாசை நாட்களில் பலி செலுத்தணும், அதன் பிறகு விசேஷமான நாட்களில் பலி செலுத்தணும், ஓய்வு நாளில் பலி செலுத்தணும். இப்படி பலவிதமான பலிகள் இருக்குது. அந்த பலிகள் எல்லாமே கணக்கிட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட 11 விதமான பலிகள் பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்பான பிள்ளைகளே, இதிலே பிரதானமான பலிகள் என்று சொல்லி எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் 5 பலிகள். சர்வாங்க தகன பலி, அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் போஜன பலி, அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இப்படி 5 பலிகளை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்க முடியும். அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பலிகளை குறித்ததான இன்ட்ரோடக்ஷன், அறிமுகத்தை மாத்திரம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த பலிகள் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தர் சித்தமானால் நாளையிலிருந்து ஒவ்வொரு பலியை குறித்தும் நாம் விரிவாக நாம் தியானிக்க போகிறோம். அன்பான பிள்ளை, இந்த பலிகளை 2 வகையாக நாம் பிரிக்கலாம். ஒன்று ரத்தம் சிந்தப்படுகிற பலி, இன்னொன்று ரத்தம் சிந்தப்படாமல் இருக்கிற பலி. அன்பான பிள்ளைகளே, இந்த ரத்தம் சிந்தப்படாமல் இருக்கிற பலி என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால், இந்த நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த போஜன பலி என்று சொல்லி இருக்கு இல்லைங்களா, அந்த மாவினாலே அந்த அப்பத்தை ஆண்டவருக்கு வந்துட்டு அந்த மாவு படைக்கிறது. அதன் பிறகு நாம் பார்க்கும் பொழுது இந்த நாம் பார்க்கும் பொழுது இது முதற்பலன் பண்டிகையிலே முதல் அரிக்கட்டை கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டுவது, இதெல்லாமே வந்துட்டு ரத்தம் சிந்தப்படாத பலிகள். சரிங்களா? இதற்கு மின்ஹா என்று சொல்லி எபிரேயத்திலே பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரத்தம் சிந்தப்படாத பலிகள் என்று சொல்லி இதற்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மின்ஹா என்று சொன்னால் ரத்தம் சிந்தப்படாத பலிகள். இந்த ரத்தம் சிந்தப்படாத பலிகளை செலுத்திவிட்டால் பலி நிறைவாகாது. அதோடு கூட ரத்தம் சிந்தப்படுகிற ஒரு பலியும் அதை செலுத்தும் பொழுதுதான் அந்த பலியானது நிறைவடையும் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த பலி என்று சொன்னால் என்ன, இந்த பலியை வந்துட்டு எப்படி செய்வது, எப்படி செலுத்துவாங்க என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதத்தில் பலியை செலுத்துவார்கள். உதாரணமாக எனக்கு அன்பான பிள்ளைகளே, ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டான்னு சொன்னால் அந்த மனுஷன் எப்படி கர்த்தருடைய அதாவது சமூகத்தில் எப்படி பலி செலுத்துவான்னு சொன்னால், அந்த ஆட்டை கொண்டு வந்து ஆட்டின் மேலே வந்து தன்னுடைய கையை வச்சிருவான். கையை வச்சுட்டு, ஆண்டவரே, அவன் செய்த பாவத்தை சொல்லுவான். ஆண்டவர், நான் இப்படி செய்தேன், என்னுடைய வார்த்தை இப்படி சொல்லுது, நான் இப்படி அதுக்கு விரோதமாக நான் செய்தேன் ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய எல்லா விதமான பாவத்தையும் அவன் ஒத்துக்கொண்டு இன்றைக்கு நாம் பலியை குறித்து தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறோம். என்னவென்று சொன்னால், அதை ஆசாரியன் தான் பலியிடுவான் என்று சொல்லி நம்ம நினைச்சிருக்கிறோம். ஆனால் பலியிடுவது யாருன்னு சொன்னால், முதல்ல இந்த பலியிட கொண்டு வருகிறவன் அந்த ஆட்டின் மேல கையை வச்சவுடன் இவனுடைய பாவம் எல்லாம் அந்த ஆட்டுக்கு போயிடும், அந்த ஆட்டு மேல சுமத்தப்படும். இப்போ இவனே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த விசுவாசியை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆட்டை தன்னுடைய கையால் முதலாக வெட்ட வேண்டும், அதனுடைய தலையை வெட்டணும். அடுத்தது அந்த ஆட்டை தன் கையாலேயே தோல் உரிக்கணும். 2வது. 3வது, அந்த ஆட்டை தன்னுடைய கைகளாலேயே அவன் துண்டுகளாக நறுக்க வேண்டும். அடுத்தபடியாக எனக்கு அன்பான பிள்ளைகளே, அந்த ஆட்டை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அவன் வந்துட்டு கழுவணும். அந்த தண்ணீரில் கழுவி அந்த ஆட்டை பலிபீடத்துக்கிட்ட கொண்டு வந்து ஆசாரின் இடத்துல கொடுக்கணும்.
இது இவன் செய்கிற வேலை. நம்ம நினைக்கிறோம் ஆசாரியன் தான் வந்துட்டு அந்த பலியை செலுத்துவான்னு சொல்லி. ஆசாரியன் என்ன செய்வான்னு சொன்னால், அவன் வெட்டும் பொழுது விசுவாசி தன்னுடைய பாவத்திற்காக ஆட்டை வெட்டும்போது அந்த ஆட்டையுடைய ரத்தத்தை பிடிக்கிறது மட்டும்தான் வந்துட்டு அந்த ஆசாரியனுடைய வேலையாக இருக்கும். அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது என்ன செய்வாங்க, ஆசாரியன் என்ன செய்வார், சில காரியங்களை செய்வார். அவர் என்ன செய்வார், ரத்தத்தை வந்துட்டு அவர் பிடிப்பார், ரத்தத்தை வந்துட்டு தெளிப்பார். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலிபீடத்தில் ஏற்கனவே நெருப்பு இருக்கும், அதை இன்னும் வந்துட்டு ஊதி அந்த நெருப்பை வந்துட்டு இன்னும் பற்ற வைப்பார். அதன் பிறகு வந்துட்டு இன்னும் கட்டைகளை வந்துட்டு அடுக்குவார். இப்படி வந்து சில காரியங்களை ஆசாரியன் செய்வான். அன்பார்ந்த பிள்ளைகள், இதுதான் வந்துட்டு பலி செலுத்தப்படுகிற முறை. அன்பார்ந்த பிள்ளைகளை, இந்த பலிகளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அன்றியும் சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான பலியாக, பரிசுத்தமான ஜீவ பலியாக நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பலிகளை குறித்து எழுதுகிறார். பழைய ஏற்பாட்டிலே எழுத்தின்படியான பலிகளை செலுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மையே ஆவிக்குரிய பலியாக தேவனுடைய சமூகத்திலே நாம் செலுத்த வேண்டும். அன்பான பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு நமக்காக பலியானார். இன்றைக்கு நமக்காக பலியான இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை, நம்முடைய சரீரத்தை, முக்கியமாக இந்த வசனம் சொல்கிறது, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய சரீர ஆசைகளை கர்த்தருடைய சமூகம் என்கிறதான பலிபீடத்திலே நாம் பலியிட வேண்டும், கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தர் சித்தமானால் நாளையிலிருந்து நாம் ஒவ்வொரு அந்த 5 பலிகளை குறித்து நாம் விளக்கமாய் நாம் தியானிப்போம், ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் எங்களை பரிசுத்தமும் உமக்கு பிரியமான ஜீவ பலியாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறோம். உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை நாங்களே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் பலியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே மாமிசத்தை, எங்கள் சரீரத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் பலியிடுகிறோம். கர்த்தாவே, நீ நாங்கள் அல்ல, நீரே எங்களுக்குள்ளே ஆண்டவரே வாசம் பண்ணி எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.